வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பசங்களுக்காக 10th மேக்ஸ் போன வருஷம் நடந்த ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். இந்த செஷன் லைட்டா கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்க போகுது. யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இல்ல இன்னும் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்கல, இல்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்தெந்த சாப்டர்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் எப்படி எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம குயிக்கா வந்து ரீகால் பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி டென்ஷன் அண்ட் வீடியோ எல்லாமே இருக்கு. அதை பார்க்காதவங்க அதையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரே பாருங்கப்பா. இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர், ஆஃப் இயர்லி பேப்பர் தான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பெருசா வந்து எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. அதாவது போர்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை அப்படின்றதால நீங்க ஜஸ்ட் அப்படி கோ த்ரூ பண்ணிட்டே வந்துருங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஹெட்செட் தான் கேட்பீங்கன்னு தெரியும். பட் எப்பவுமே வந்து ஒரு எஜுகேஷனல் ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்கும்போது எப்பவுமே ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கான ஃபோக்கஸ் வந்து கண்டென்ட்ல இருக்கும். ஸோ கைண்ட்லி யூஸ் த ஹெட்செட். ஸோ கொஸ்டின் பேப்பர் இதோட பிடிஎஃப் வந்து நான் கடைசியில் கொடுத்துட்றேன் கீழே. ஓகே, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். கொஸ்டின் பேப்பர் நான் எக்ஸாம் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தைரியமாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நீங்களே இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சாம்பிள் எக்ஸாம் மாதிரி டைம் கிடைக்கும் போது எழுதி பாருங்க. அது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியுது, இப்போ சாய்ஸ் இல்லாமல் எழுத முடியுதா, கம்பல்சரி கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுதா, அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 14 அப்ஜெக்டிவ்ஸ் எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 12 இல்லை 13 கூட உங்களுக்கு புக் பேக் இருக்கும். ஏதாவது 1 இல்லை 2 மட்டும் தான் புக் இன்சைட்ல கேட்பாங்க. அது எங்கேருந்து சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரை திஸ் அங்கங்கே பாக்ஸ் இருக்கும்ல, ப்ராக்ரஸ் செக்னு சில பாக்ஸ் இருக்கும் புக்லலாம், டூ யூ நோன்னு சில பாக்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே புக் இன்சைட்ல கொஞ்சம் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அங்கிருந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆஃப் இயர்லி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புக் பேக் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புக் கொஸ்டின் தான். ஸோ நான் குயிக்காக அப்படியே காட்டிகிட்டே வந்துடுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் வரி, நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா, அதை மறந்துடாதீங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 8 ஸ்லோப் கான்செப்ட். ட்ரிக்னாமெட்ரி நிறைய பேருக்கு பிடிக்காது. அட்லீஸ்ட் அதில் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் முக்கியம் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்ல சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே புக் பேக் தான் உங்களுக்கு. அடுத்து மென்சுரேஷன், தி ஹைட் ஆஃப் ரைட் சர்க்குலர் ரேஷியோ வால்யூம் மீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் போர்ஷன் மாதிரி தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது, ப்ராபபிலிட்டி எல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 10x2. ஸோ இந்த ஆஃப் இயர்லி தான் நீங்கள் எழுத போகிற ஒரு ஃபுல் எக்ஸாம் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க 2 மார்க்கில். 28 வந்து கம்பல்சரி ஆஸ் யூஷுவல். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ரிலேஷன் பேஸ்டு கொஸ்டினும் ஆர்டர் ரிப்பேர் கொஸ்டினும். இந்த கொஸ்டின் எங்கே சார் இருக்குது, 16th கொஸ்டின் யோசிப்பீங்க. இது வந்து உங்களுடைய யூனிட் எக்ஸைஸ் இருக்குப்பா. சரிங்களா? யூனிட் எக்ஸைஸ் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா யூனிட் எக்ஸைஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாவது பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 16th கொஸ்டின் வந்து யூனிட் எக்ஸைஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM. 19th டேர்ம் ஏபியில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து அல்ஜிப்ரால வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 3 கேட்பாங்க. இங்கே எத்தனை கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? சிம்பிளிஃபிகேஷனில் 1, மேட்ரிசஸ் 1 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேஞ்சன்ட் டிஸ்டன்ஸ் சர்க்கிள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பேரலல் பர்பண்டிகுலர் கான்செப்ட் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. உங்களோட ஜாமெட்ரியில இருந்து, கோஆர்டினேட் ஜாமெட்ரியில இருந்து பேரலல் பர்பண்டிகுலர் எதிர் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம்ல கொடுத்துட்டும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா பாயிண்ட் கொடுத்துட்டும் கேட்பாங்க. சரிங்களா? அது 2 மெத்தடுமே இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஷோ தட் 1/sin θ. இது ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இது எல்லாமே சொல்யூஷன்ஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்ல இருக்கு 10th சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து ராக் பேஸ்டு கொஸ்டின். நம்ம இது என்னது, ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணுவோம்ல, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ அந்த பேசிக் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து டயமீட்டர் 154 மீட்டர் ஸ்கொயர். நான் வந்து தனித்தனியாக ஒரு சாப்டருக்கும் டாப் 22 மார்க், டாப் 15 2 மார்க்னு ஒரு வீடியோஸ் போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? நீங்கள் அதை பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் போத் ஆஃப் இயர்லி எக்ஸாம் as well as ஃபார் யுவர் ஆனுவல் எக்ஸாம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 21 நம்பர், நேச்சுரல் நம்பர். இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்பா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 காயின்ஸ்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. உங்களுக்கு எது அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா ஐ திங்க் கோஆர்டினேட் ஜாமெட்ரி அதிகமாக கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் உங்களுக்கு ஓகே கம்பல்சரி கேட்டிருக்காங்க. மேலே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஃபைன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 5 மார்க் பார்த்துக்கோங்கப்பா. 5 மார்க் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் இந்த செட் ஆஃப் ஆர்டர் ரிப்பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1.1ல இருக்கிற கடைசி 6th 7th அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டாபிக் ஒரு சம் நீங்க பார்த்து வச்சுக்கிறீங்கன்னும் போது அந்த சம்ல இருக்கிற போத், அதாவது அந்த டைப்ல இருக்கிற போத் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ரெண்டுமே நீங்க பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் ஒரு சேஃப்டி. அதே மாதிரி இந்த
எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் இந்த ட்ரிபிள் ஃபங்க்ஷன் இருக்குல்ல இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. எங்க சார் 5 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல ஒரு கொஸ்டின் இருக்கா, அடுத்து எக்ஸசைஸ்ல 8th ஒரு 3 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்களா சரிங்களா. அடுத்து யூனிட் எக்ஸசைஸ்லயுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்ப மொத்தமா உங்களுக்கு இந்த மெத்தட்ல அதாவது இந்த மெத்தட்ல மொத்தமா 5 சம் இருக்கு. அது வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதை வந்து மறந்துடாதீங்க, எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இஃப் 9 டைம்ஸ் 9th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 15 டைம்ஸ் 15th டேர்ம் ஏபியில் கேட்டிருக்காங்கப்பா. ஷோ தட் 6th டேர்ம்ஸ். அடுத்து சம் ஆஃப் சீரீஸ், இது வந்து எக்ஸசைஸ் லாஸ்ட் 2.9லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் இந்த சம் ஒரு அதாவது இந்த மெத்தட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2.9லேருந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட்டு எதிர்பாருங்க. ஸ்கொயர் ரூட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட் ஸ்கொயர் ரூட்டும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ கமா பின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் சம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேரம் பொறுத்த வரைக்கும் எல்லா டீச்சர்ஸும் சொல்லியிருப்பாங்க. பித்தாகரஸ் தேரம், தேல்ஸ் தேரம், பிபிடி, அதாவது இதுதான் எல்லாமே வந்து எதுலாவது ஒன்று கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேல்ஸ் தேரம் கேட்டிருக்காங்க. அடுத்து குவாட்ரிலேட்டரல் 5.1லேருந்து தேர் ஆஸ்கிங் இந்த மிஸ்ஸிங் வேல்யூ கே வேல்யூ கேட்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து ட்ரீ மேக்ஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் ஆஃப் அனதர் ட்ரீ, இது எங்கே இருக்குது இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? இந்த கொஸ்டின் எங்கே இருக்கும் உங்களுக்கு? எக்ஸசைஸ் 6. ட்ரிக்னாமெட்ரி 6th சாப்டர் தானே, 6.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் இது. ஏன்னா இந்த எக்ஸசைஸ்ல தான் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும் சரிங்களா. ஸோ இதில் இருக்கிற போத் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நீங்கள் தட்டி தூக்கிடலாம். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எப்பவும் சொல்றது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேர்மில். சர்ஃபேஸ் ஏரியா பேஸ்டு கொஸ்டின் இருக்கும், அப்புறம் அந்த ஃப்ளவர் வாட்ஸ் கொஸ்டின் இருக்கும், அப்புறம் ஒரு கேனோ சம்திங் ஒரு கெப்பாசிட்டி பேஸ்டு கொஸ்டின். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஸ்டு எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் ஒன் சாலிட் டு அனதர் சாலிட், அதாவது உங்களுடைய எக்ஸசைஸ் 7.4 வந்து முக்கியம். அது சார்ந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே வந்து 90 மார்க் மேலே நீங்களும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, இல்லை சார் நான் செலக்டிவா படிக்க போறேன்றவங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஒரு சாப்டர்ல வந்து நீங்க எல்லா சம்மும் பார்க்க முடியல கடைசி நிமிஷத்துல அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் அப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுல இருக்கிற சம்மு இந்த மெத்தட்ல இருக்கிற சம்மு நீங்க பார்த்து வச்சுக்கிட்டாலே நல்ல மார்க் எடுக்கலாம். குறைஞ்சது ஒரு 70 மேல எடுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் 2 daysல என்ன கேட்கறாங்க? ஆர் பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்க எப்பவுமே. இங்க 2 daysல பாருங்க ஆர் பேஸ்டு கொஸ்டின். ஆர் பேஸ்டு கொஸ்டின் என்ன பண்ணோம்? 2 ஈவெண்ட்டா இருந்தா ஏ யூனியன் பி போடுவோம், 3 ஈவெண்ட்டா இருந்தா ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும்ல, அதாவது பி ஆஃப். ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியான கான்செப்ட் தான். அண்ட் இங்க பாருங்க 42வது உங்களுக்கு கம்பல்சரி எங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளவு மொக்கையா வந்து மேட்ரிசஸ்ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ மேட்ரிசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 எக்ஸசைஸ் இருக்கு. 3.17, 3.18, 3.19. இதுல 5 மார்க் வந்து 3.19 வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே அதிகமா இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லை இந்த கொஸ்டின் ஒரு ஞாபகம் இருக்கா? ஏபி த ஹோல் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் கேட்பாங்கல்ல. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தான், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து அஸ் யூஸ்வல் உங்களுக்கு இந்த சிமிலாரிட்டி பேஸ்டு ஒரு ப்ராக்டிகல் ஜாமெட்ரி இருக்கும், அண்ட் தென் டேஞ்சன்ட் பேஸ்டு ஒரு ப்ராக்டிகல் ஜாமெட்ரிங்க பாருங்க. சிமிலாரிட்டி பேஸ்டு இருக்கா, டேஞ்சன்ட் பேஸ்ட், ஏதாவது ஒன்று நீங்கள் தரவாயிட்டீங்கன்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பட் நீங்கள் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பார்த்துக்க கூடாது. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு தெரியாத சம்மந்தம் தான் ரிஸ்க். ஒன்று டேஞ்சன்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லா டேஞ்சன்ட் சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சம்மும் இந்த சென்ஸ் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். அதே மாதிரி இங்கேயுமே எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் சிமிலார் கொஸ்டின்ஸ்ல. அண்ட் தென் ஆஸ் யூஸ்வல் கிராஃப்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் பேஸ்டு கொஸ்டின் இருக்கும், வேரியேஷன் பேஸ்டு கொஸ்டின் இருக்கும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் சஜஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எந்த டயக்ராம் நல்லா வந்து. பார்க்கலாமா? விருதுநகர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. 4 கொஸ்டின் பேப்பர் நான் குயிக்காக காட்டிடுறேன்ப்பா சரிங்களா. நெக்ஸ்ட் விருதுநகர் கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. இந்த மாடலஸ் பேஸ்ட் கொஸ்டின்ல நான் ஒரு இம்பார்ட்டன்டான 5 2 மார்க் மட்டும் போட்டிருக்கேன். அதாவது 5 2 மார்க் மட்டும் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கான்செப்ட்ல ஐ திங்க் 5ஓ இல்லை 7ஓ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மட்டும் அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மாடலஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மார்க் எதுவுமே ஒர்த் இல்லை. அடுத்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா எல்லாமே பாருங்க, மேக்ஸிமம் புக் பேக் தான். இப்படிதான் how many tangents can be drawn? 2 tangents. Slope perpendicular to the line joining the points. The slope of line which is perpendicular to the, okay, -1. எல்லாமே பாருங்க மேக்ஸிமம் உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டட் புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நெக்ஸ்ட் 2 மார்க் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா, அப்ஜெக்ட் நீங்க பார்த்துக்கோங்க, 2 மார்க் டிஸ்கஷன் பண்ணலாம். இது ரிலேஷன் பேஸ்டு கொஸ்டினா. அடுத்து இங்க பாருங்க, இது எக்ஸாம்பிள் கொஸ்டின் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸா ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஏ.
ஸோ 8th டேர்ம் ஜிபி என்ன ஃபார்முலா ஏ ஆர் பவர் n மைனஸ் ஒன்ல நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். அடுத்து கடைசி எக்ஸசைஸ் நான் திரும்ப சொல்றேன். எக்ஸசைஸ் 2.9ல எல்லா சம்மும் தரவு பண்ணிக்கோங்க. அங்க வந்து உங்களுக்கு 2 மார்க் 5 மார்க் வரும், இன்க்ளூடிங் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ரொம்ப டப்பா சாப்டர் தான். அதாவது அந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடி இருக்கிற ஏபிஜிபிலாம் நீங்க டஃபா ஃபீல் பண்ணா கூட கடைசியில வர அந்த ஸ்பெஷல் சீரிஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு மொத்தமா 3 ஃபார்முலா தான் இருக்கு. அந்த 3 ஃபார்முலா வச்சுட்டு அந்த ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லா உற்பத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்து அல்ஜிப்ரால சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. நேச்சுரல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா 2 மார்க்ல வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நேச்சுரல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த எக்ஸசைஸ் 3.9 நினைக்கிறேன், அப்படிதானே 9 10லயே வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பைசெக்டார் ஏசி, இது என்னது ஏபிடி ஏபிடி தேரம் அப்ளை பண்ணுவாங்கல்ல, அதுதான் என்ன பண்ணுவோம் 6/4 இஸ் ஈக்குவல்ஸ் டு AC/3. இதை சிம்பிளிஃபை பண்ணா ஏசி வரும். இவ்வளோ டப்பா கொஸ்டின் பாருங்க, இதெல்லாம் சின்ன கொஸ்டின், இதெல்லாம் ஆங்கிள் பைசெக்டார் தேரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்லோப் இன்டர்செப்ட் கேட்குறாங்க 8x - 7y + 6 இருந்து. அடுத்து ப்ரூவ் தட், இந்த சம் பாருங்களேன். இந்த சம்மு எக்ஸாம்பிள்ல முக்கியமான ஒரு கொஸ்டின். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ்லயுமே இருக்கு. அது எப்படி இருக்கும்னா சைன்ல இருக்கும். இதே இதுல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் அங்கேயே பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு சைன்ல வரும். ஸோ 1 + sin θ 1 - sin θ இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்க கொசிக்கன் காட்டு இருக்கா, அங்க வந்து உங்களுக்கு சீக்கனும் டேனும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சமம் பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய டைம் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க வரும். அடுத்து சிஎஸ்ஏ ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு சிலிண்டர் கொஸ்டின் டயமீட்டர் கேட்டிருக்காங்க. அடுத்து வால்யூம் பேஸ்டு கொஸ்டின், இது ரேஷியோ பேஸ்டு கொஸ்டின்மா. இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. மென்சுரேஷன்ல ஓகேவா, மென்சுரேஷன்ல எல்லா ரேஷியோ பேஸ்டு கொஸ்டினும் படிச்சு வச்சுக்கோங்க. ரேஷியோ பேஸ்டு கொஸ்டின் இது எங்க சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7.2ல கொஸ்டின் நம்பர் 5, 6, 7ல இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற சில எக்ஸாம்பிள்லயுமே இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்கம்மா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது எல்லாமே. அடுத்து மீன் கோஎஃபிஷியன்ட்டை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் வச்சுக்கிட்டு கோஎஃபிஷியன்ட், இது மாதிரி மாத்தி மாத்தி கேட்பாங்கல்ல. ஒரு 3 சம் இருக்கும், அந்த 3 பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஈஸி தான். அடுத்து கம்பல்சரி கொஸ்டின் பாருங்க. இங்கேயுமே கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரி தான் கேட்டிருக்காங்க. போன கொஸ்டின் அப்புறம் நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரி தானே பார்த்தோம். இங்கேயுமே பாருங்க கோஆர்டினேட் ஜாமெட்ரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 5 மார்க் பாருங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 1.1ல இருந்தே ஒரு மொக்கையான கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? இந்த 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுல நீங்க செலக்டிவா ப்ரிப்பேரா இருந்தாலே உங்களால 8 கொஸ்டின் வந்து தாராளமா அட்டன் பண்ண முடியும். அதாவது எக்ஸைஸ் 1.1 தரவா இருக்கணும், 1.4 தரவா இருக்கணும். அந்த மாதிரி செலக்டிவா அந்த ஜி காம்போசிட், எஃப் காம்போசிட், ஹெச் அந்த சம்மு அதெல்லாம் தரவு நீங்க செலக்டிவா படிச்சாலே ஈஸியா வந்து அட்டன் பண்ணலாமா. சரிங்களா? நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன், ரெண்டுமே கேட்டாங்க பாரு. இதுல பாருங்க ரெண்டுமே டப்பா கொஸ்டின். இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டப்பா கொஸ்டின் தான். அங்கேயும் உங்களுக்கு 1.1, இங்கேயும் பாருங்க ஈஸியான கான்செப்ட் கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எஃப் காம்போசிட், ஜி காம்போசிட்டே இல்ல. அதாவது 1.4 இல்லாம உங்களுக்கு வந்து 5 மார்க் கேட்டு வச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி கேட்பாங்களான்னு தெரியல பப்ளிக்ல. பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு 4 எக்ஸைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸைஸ் 1.1, 1.2ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 1.3, 1.4ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இப்படி வேணா கேட்பாங்களே தவிர ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஏபில இருக்கும், ஜிபிலையும் இருக்கும். அந்த ரெண்டு சம்மே பார்த்து வச்சுக்கோங்க, போத் எக்ஸைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ல. நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இங்க பாருங்க, ஃபைண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஏபி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இது பாருங்க போன கொஸ்டின் அப்பல கம்பல்சரி கேட்டது, இங்க உங்களுக்கு கொஸ்டின் உள்ள கேட்டாங்க. அடுத்து போன கொஸ்டின்ல தேல்ஸ் தேரமா, இந்த கொஸ்டின்ல பித்தாகரஸ் தேரம். அடுத்து இந்த ஏபி பிளஸ் இது இந்த சம் நிறைய பேர் வந்து டஃப் நினைச்சிருப்பீங்கப்பா. இந்த சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் சொல்லுங்களா, கொஞ்சம் போட்டு பாருங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. அடுத்து குவாட்ரிலேட்டரல் ஏரியா டைரக்டா கண்டுபிடித்து கேட்கறாங்க. அந்த கொஸ்டின் அப்பல கே வேல்யூ கேட்டிருந்தாங்க, இங்க டைரக்டா கேட்கறாங்க. அடுத்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எக்ஸசைஸ் 6.4. எக்ஸசைஸ் 6.4ல 7ல இருந்து 12 கொஸ்டின் நீங்க, அதாவது 7, 8, 9, 10, 12 இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் வரத்துக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சம் வந்து உங்களுக்கு யூனிட் எக்ஸைஸ் சம்னு நினைக்கிறேன், இந்த 38வது சம்மு. இதே ஒரு சம்மு உங்களுக்கு டேனை வச்சு கிளவுட் சம்மு எக்ஸைஸ் இது 5.4 அப்போ மாத்தி சொல்லிட்டோமா. ஓகே, உங்களுக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரி தான் 5 இல்ல. ஓகே, இப்போ இதுதான் உங்களுக்கு 6.4 பேஸ்டு கொஸ்டின். பட் இது வந்து உங்களுக்கு யூனிட் எக்ஸைஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் டேன்ல கிளவுட் வச்சு ஒரு சம் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃப்ரஸ்டம், எங்க போனாலும் ஃப்ரஸ்டம் இருக்கும். ஃப்ரஸ்டம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க. ஃப்ரஸ்டம்ல 4 சம்மு தான் இருக்கு, 4மே போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு முறை 2 முறையாவது போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி எஸ்என் சம்மு 2 கொஸ்டின் இருக்கும் அல்ஜிப்ரால. இங்க பாருங்க 42, இது என்ன கொஸ்டின்? கம்பல்சரி கொஸ்டின்ல
இந்த மாதிரி கேட்டு வச்சிட்டாங்கன்னா வசமா மாட்டிப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சம் இதுல இருக்கும். இதுல ஏபில ஒரு சம் இருக்கும். இது இங்க ஓகேவா? இது எக்ஸசைஸ் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சம் இப்படி கொடுத்துருப்பாங்க. என்னது? ஐ திங்க் ஒரு சம் வந்து இப்படி இருக்கும். 3s2s3 இஸ் ஈக்குவல் சம்திங் ஏதோ வரும்ல. 2s1 சம்திங் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். நான் போட்டிருந்தாலும் வச்சு அந்த சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி சம் இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. யாருக்காவது இந்த சம் நான் எந்த சம் சொல்றேன்னு தெரியுதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா இந்த எக்ஸாம்பிள். ஏன்னா மற்றவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ப்ராக்டிகல் ஜாமெட்ரி. ஒன்று வந்து என்னது? மீடியன், லென்த் ஆஃப் ஆல்டிடியூடு, இன்னொன்று டேஞ்சன்ட். அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒன்று, வேரியேஷன் ஒன்று. கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து மூணாவது கொஸ்டின் பேப்பர் இல்லாமா? மூணாவது கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இதுவும் அதே பேட்டர்ன் தான். பேட்டர்ன் பொறுத்தவரை உங்களுக்கு எதுவுமே மாறாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட், மேக்ஸிமம் புக் கொஸ்டின் தான்மா உங்களுக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் புக்கு தான் சார். புக்கு தாண்டி கேட்டால் என்ன சார் பண்ணுறதுன்னு பயப்படுறவங்க புக்கில் இருக்கிற டூ யூ நோ பாக்ஸு, ப்ராக்ரஸ் செக்கு, ட்ரை திஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. 2 மார்க்ல வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ல ஒரு கொஸ்டின், எஃப் காம்போசிட் ஜி கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்மா. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் உள்ள இருக்கும். அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி. ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபார்முலா இருக்குமே. என்ன ஃபார்முலா? எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். அதை சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஐ திங்க் இந்த சம்முக்கு வந்து 2/9 இல்லை 9/2 சம்முக்கு ஆன்சரா வரும். 9/2 நினைக்கிறேன். அடுத்து டிட்டர்மைன் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், சம் அண்ட் ப்ராடக்ட் இஸ் கிவன். அடுத்து மேட்ரிசஸ்ல ஒரு I2 பேஸ்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் இங்க ஒரு ட்ரையாங்கிள் கொஸ்டின். அடுத்து sin 6θ cos 6θ a plus b ஹோல் கியூப் ஃபார்ம்ல எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் இது parallel பாசிங் த்ரூ த லைன். ஓகே, இது வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ரோலர், ரோலர்னா என்ன? கார்டன் ரோலர். என்ன கொஸ்டின் இது? சிஎஸ்ஏ நம்ம சிலிண்டர் கண்டுபிடிப்போம்ல அந்த கொஸ்டின். அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால இருந்து சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிற கொஸ்டின். எமிஸ்பியருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த மூணும் மாத்தி மாத்தி படிச்சு வச்சுக்கோங்கப்பா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியேஷன், மீன். ஸோ இந்த மூணும் கொடுத்துட்டு ஏதாவது ரெண்டு கொடுத்துட்டு மூணாவது கேட்பாங்க. அடுத்து இது வந்து எங்க சார் இருக்குன்னா யூனிட் எக்ஸசைஸ், அதாவது 1.6ல இருக்கும். யூனிட் எக்ஸசைஸ்ல இருக்கும். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் நம்ம பிளேலிஸ்ட் இருக்கு. அதுவுமே பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். அடுத்து எக்ஸ்பிரஸ் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் ரோலிங் 2 டைஸ் யூசிங் 2 டைஸோடைய ட்ரீ டயக்ராம் கேட்குறாங்க. சரிங்களா? ட்ரீ டயக்ராம் போட்டு நீங்க கிரியேட்டிவா கொஞ்சம் பண்ணுங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 5 மார்க் வந்துடலாம். 5 மார்க் பாருங்க. இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவுமே எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் எங்க இருக்கு உங்களுக்கு? 1.3ல இருக்கா? ஸோ இது வந்து முக்கியம். 1.3 2 3 தான் நினைக்கிறேன். 3. அடுத்து சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பாருங்க. 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இது கொஞ்சம் முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இருங்க நான் ரெக்கார்ட் ஆகுதா பார்த்துக்கிறேன். எஸ், இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்களேன். இந்த கொஸ்டின், இந்த 777 கொஸ்டின், இது ஆக்சுவலா உங்களுக்கு புக்ல இல்லாத ஒரு கொஸ்டின். அப்படிதானே? புக்ல வந்து நம்பர் வேற இருக்கும். 5 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது லாஸ்ட் இயர் என்ன தெரியுமா ஆச்சு? லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. போன வருஷம் பப்ளிக் முன்னாடி நாள் நான் சொன்னேன் பசங்கிட்ட. இதே மாதிரி நான் யூடியூப்ல வந்து லைவ் எடுத்துட்டு இருந்தேன் அப்போ, வேதாந்த் சேனல்ல. அப்ப நான் வந்து லைவா பசங்கிட்ட சொன்னேன். பசங்களா இந்த மாதிரி 7-7 கேட்கறதுக்கு, கிரியேட்டிவ்ல கேட்கறதுக்கு, கம்பல்சரியில கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க நான் சொன்னேன். அப்படி நான் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் வந்து நீங்க கெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கலாச்சி தான் வச்சிருந்தாங்க கமெண்ட்ல. எப்படி சார் கொஸ்டின் அவர் பார்த்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. வெறும் நம்பரை மட்டும் மாத்தினா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுவுமே முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. இது இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ல இது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல ஒரு மேட்ரிசஸ் கொஸ்டின் இருக்கு. அண்ட் தென் குவாட்ரிலேட்டர்ல பாருங்க கே கொஸ்டின் இருக்கு. பித்தாகரஸ் தியரம். ஸோ உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இந்த மாதிரி தான் கேட்கறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க செலக்டிவா சர்க்குலர். வாட் இஸ் திஸ்? ஐஸ்கிரீம் கொஸ்டின் பாருங்க. சூப்பர் கொஸ்டின். ஐஸ்கிரீம் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு கோனு, அப்புறம் வந்து ஹெமிஸ்பியர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த சம் எங்க சார் இருக்கும்னா 7.4க்கு எக்ஸசைஸ் 7.4க்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேபிள் காலம் பேஸ்ட் கொஸ்டின். அடுத்து என்எஸ்எஸ் என்சிசி கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. போன கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது, இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு பாருங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஆல்டிடியூட் பேஸ்ட் கொஸ்டின். போன கொஸ்டின் பேப்பர்ல மீடியன் இருந்தது, இங்க ஆல்டிடியூட் கேட்கறாங்க. அடுத்து ஆஸ் யூஷுவல் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் வேரியேஷன் கொஸ்டின் ஒன்று. ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் x ஈக்குவல் டு 0. ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் டல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் குவாலிட்டியா கிடைக்கல எனக்கு.
பட் அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தரேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எழுதி பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் நான் அப்படியே காட்டிடுறேன். அப்ஜெக்டிவ்ஸ் மேக்ஸிமம் செட் உங்களுக்கு இதுல இருந்து தான் வரும். புக் பேக் தான் மேக்ஸிமம் வரும். இங்கேயும் பார்த்துக்கோங்க. ஜி காம்போசிட் ஜி எஃப் காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு சாரி தராங்க. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா செக் பண்ண சொல்றாங்க. இந்த போன கொஸ்டின்ல கேட்ட அதே ஏ பவர் பி பவர் ஏ ஈக்குவல் டு 800 எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்குறாங்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. மேட்ரிசஸ்ல 30 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர், இது ஒரு மொக்கையான ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் இது ஞாபகம் இருக்கா? உங்களுடைய பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ண கொஸ்டின் எக்ஸஸ் 4.3ல இருக்கும். அடுத்து இது பேரலல் டு கியூப் அப்படின்னா வாட் இஸ் திஸ்? ஸ்லோப் வச்சு ஃபார்ம்ல போடுவோம்ல, நான் சொன்னேன்ல ஒன்று ஈக்குவேஷன் வச்சு கேட்பாங்க பேரலல் பர்பெண்டிகுலர் அப்படின்னா பாயிண்ட் வச்சு கேட்பாங்கன்னு சொன்னேன். ஸோ இதுவுமே நீங்க போடலாம். இப்படி m இஸ் ஈக்குவல்ஸ் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 இதை வச்சு நீங்க போட்டுக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். பேரலல்னா ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கும், பர்பெண்டிகுலர்னா ரெண்டு ஸ்லோப்பையும் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியும். இது வந்து ஒரு டப்பா கொஸ்டின் போட்டு பாருங்க. அடுத்து போன கொஸ்டின் தான், போன கொஸ்டின் பேப்பர்ல எங்கேயோ பார்த்தோம் நாம. இது இருந்தது அந்த விருதுநகர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது. அடுத்து வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கோன், இட் வாஸ் கட் ஃப்ரம் ஹெமிஸ்பியர். அடுத்து ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. 3 days கொஸ்டின்ல உங்களுக்கு ட்ரிப்ளெட் கேட்குறாங்க. சரிங்களா? கெட்டிங் த சேம் நம்பர் 3 daysல 3 டைஸ். அப்போ 3 daysனா உங்களுக்கு NF என்ன வரும் ஞாபகம் இருக்கா? 216 வரும். இது 3 days கொஸ்டின்ல. சரிங்களா? ஸோ ட்ரிப்ளெட் கேட்குறாங்க, டபுளெட் மாதிரி ட்ரிப்ளெட் கேட்குறாங்க. அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் 1.1லேயே கேட்குறாங்க. அடுத்து வந்து உங்க செட் ஆஃப் ஆர்டர் பேரும் கேட்குறாங்க. இப்படி கேட்கறதுக்கு ரொம்ப ரேர் சான்சஸ் தான் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு இந்த கொஸ்டின் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். சரிங்களா? அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எப்பவும் சொன்னதுதான், ஒரு சமூகம் சொல்லிட்டு இருக்கேன். 2.9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2.9 பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் நம்ம சேனல் நான் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா 2.9 தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து அல்ஜிப்ரால இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின், இது வந்து ஒரு எங்க இருக்கிற கொஸ்டின், இது எக்ஸாம்பிள் இருக்கிற கொஸ்டின் அப்படிதானே? எக்ஸாம்பிள் அந்த எக்ஸைஸ் முன்னாடி இருக்கும், 3.3க்கோ 4க்கும் முன்னாடி இருக்கும். அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் இருக்கு, அண்ட் தென் எக்ஸ்பெக்டட் மேட்ரிசஸ் இருக்கு, பிபிடி தேரம் இருக்கு. ஸோ பிபிடி இல்லைன்னா பித்தாகரஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிப்பீட்டா வராங்க. இங்க பாருங்களேன், இந்த சம் பாருங்க, எக்ஸசைஸ் 4.2ல நினைக்கிறேன் இந்த சம். இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா, கொஞ்சம் முக்கியமான சம் இது. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் டைரக்டா கேட்கறாங்க. டூ ஷிப் லைட் ஹவுஸ் இது போடுவோம், ஞாபகம் இருக்கா டயக்ராமு? ஸோ இந்த டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் உங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி 39வது இங்க பாருங்க, திரும்பவும் அதே ஃப்ரஸ்டம் தான். புரியுதா? ஸோ ஒரு ஐடியா கிடைச்சதா உங்களுக்கு? எப்படி எப்படிலாம் கேட்கறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரஸ்டம், ஸ்கொயர் ரூட், இது எல்லாமே முக்கியம். ஏபி வேல்யூ, ஏபிசி கான்சிக்யூட்டிவ் ஜிபி, இது பாருங்க கடைசி கொஸ்டின் எக்ஸசைஸ் 2.8ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மேபி இந்த நம்பர் தப்பா இருக்கலாம், பட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. 2.8 ஆர் 2.7 நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஐ திங்க் 2.8 தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. சிமிலர் கான்செப்ட் கேட்குறாங்க. அண்ட் இது கிளியரா தெரியுதா பாருங்க, பிசி வந்து 5.6 சென்டிமீட்டர்ல பைசெக்ட் ஈக்குவல் டு டிராயர் ட்ரையாங்கிள் ஏபி. ஓகே, இது பாருங்களேன், ரெண்டுமே உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல இருக்கு, சிமிலர் ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் கான்செப்ட்ல தான் இருக்கு. பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட், டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரும். ஓகேங்களா? பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ல வேரியேஷன் ஒன்று, ஈக்குவேஷன் ஒன்று, அவ்வளோதான்ப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நான் திரும்பவும் ஒரு 5 மார்க்குக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, 5 மார்க்ஸ் தான் நான் டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எக்ஸசைஸ் 1.1 1.2ல இருந்து ஒன்று கேட்பாங்க, 1.3 1.4ல இருந்து ஒன்று கேட்பாங்க. சம்மோ எக்ஸாம்பிள் சம்மோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபாரன்ஹீட் செல்சியஸ் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. கன்வெர்ட்டிங் இன்டு ஏரோ டயக்ராம், செட் ஆஃப் ஆர்டர் ரிப்பேர் கொஸ்டின், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும், செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 2.9 நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கணும், போத் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். இது போக ஏபிஜிபியுடைய அந்தந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம் எக்ஸசைஸ்ல இருக்கிற கடைசி 2 கொஸ்டின் பார்த்துக்கோங்க, எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன அந்த ஒரு சம் இருக்கும், அதாவது S2 மைனஸ் S1 ஒரு சம் இருக்கும், எக்ஸாம்பிள் ப்ரூவ் தட்னு ஒரு சம் இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சரிங்களா? அண்ட் தென் தேர்ட் சாப்டர் பொறுத்தவரைக்கும் ஈஸியா சொல்லிடலாம். மேட்ரிசஸ் வந்து கண்டிப்பா உங்களால
ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். இது போக உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் பேஸ்டு கொஸ்டின் உங்களுக்கு மேக்ஸிமம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 3வது கொஸ்டின் உங்களுக்கு எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி 4th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் குவாட்ரிலேட்டரல்ல இருந்து ஒரு கான்செப்ட், அதாவது எக்ஸசைஸ் 5.1ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். 5.4ல இருந்து கொஸ்டின் நம்பர் 7 to 12 நான் ஃபர்ஸ்ட் சொன்னால 7ல இருந்து 12 பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரில நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க. நான் இருந்தாலும் சொல்றேன். எக்ஸசைஸ் 6.1ல கடைசியில இருக்கிற 7 to 10 7 to 10னா உங்களுக்கு எல்லாமே 2 சப்டிவிஷனா இருக்கும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து 6.4ல இருக்கிற கொஸ்டின் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 6.4 வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 5 மார்க் எப்படி கேட்பாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் கேட்பாங்க. இல்ல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 2 இருக்கும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 2 இருக்கும்னா நீங்க 6.3 6.2மே பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து 10மே அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க, சார் ட்ரிக்னாமெட்ரி இல்லாம என்னால வந்து 5 மார்க் அட்டன் பண்ண முடியுமா சார்னா ரொம்ப கஷ்டம் தாமா. எய்தர் நீங்க இதுல தரவா இருக்கணும், 6.1ல தரவா இருக்கணும், இல்லைன்னா இந்த வேட் ப்ராப்ளம் தரவா இருக்கணும். அப்பதான் ஏதாவது ஒரு ட்ரிக்னாமெட்ரி நீங்க அட்டன் பண்ண முடியும். அடுத்து 7th எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எல்லா ஃப்ரெஷ்டம் பேஸ்டு கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க. கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் ஃப்ரம் 7.3 7.4 வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு தரோ ஃபுல்லி, ஏன்னா ப்ராபபிலிட்டி மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான்ப்பா. ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே 5 மார்க் நீங்க ஈஸியா 10ல ஒரு 9வது நீங்க அட்டன் பண்ணலாம். சரிங்களாப்பா? ஸோ 10வது கொஸ்டின்றது நீங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றதை வச்சு இன்க்ளூசிவ் ஆஃப் யுவர் யூனிட் எக்ஸசைஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்போ நீங்க ஸ்கொயர் ரூட் சம்லாம் பாக்குறீங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட்ல எஃப் காம்போசிட் ஜே காம்போசிட் சம் பாக்குறீங்கன்னா அதுல இருக்கிற யூனிட் சம்மும் பார்க்கணும். நாட் ஓன்லி எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பாக்குறீங்கன்னா அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி ஷேர் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே ஒரு ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும், ஏரோ மார்க் போட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு 10 இல்ல 20 பேர் எத்தனை பேர் உங்களால ஷேர் பண்ண முடியும். இல்லை நீங்க ஏன்னா வியூஸ் நிறைய வந்தாதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வரதுக்கு. ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு சாப்டர் வைஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலா அது வந்து நான் ஆனுவல் எக்ஸாமும் போட்டு வச்சிருப்பேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ ஆஃப் இயர்லியுமே ஆனுவல் எக்ஸாம் மாதிரி ஃபுல் போர்ஷன் அப்படின்றதால பெட்டர் யூ கேன் கோ த்ரூ தோஸ் வீடியோஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு போயிடுங்க. பை பை, டேக் கேர்.